ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நலம். ஸோ இன்றைக்கி வந்து டே 3 ஆஃப் லேர்னிங் கேலஸ்தெனிக்ஸ். பக்கத்தில் இருக்க கிரவுண்டுக்கு வந்து வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்அப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சின்அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 செட்ஸ் பண்ண போகிறோம். ஈச் செட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து போகிற மாதிரி மேக்ஸிமம் புஷ் பண்ணி போடணும் ஒரு கவுண்ட்டையும். எல்லா 3 செட்ஸையும் வீடியோ பண்ணி காட்ட போகிறதில்ல, பட் ஏன்னா போர் அடிச்சிடும் ஃபுல்லும் எல்லாமே ஃபுல் வீடியோவாக இருந்ததுன்னா. ஸோ என்ன ஒர்க் அவுட்டுன்றதை சொல்கிறேன், ஸோ பார்த்துக்கோங்க. முடிச்சாச்சு, சின்அப்ஸ் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஒர்க் அவுட்டு. ஸோ இதான் நான் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண வந்த இடம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்காக வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ எனக்கு வந்து வீக்லி 3 டேஸ் வந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு வந்து சின்ன சின்ன டெக்னிக்கு எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி இருக்குன்றது சின்ன ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 3 டேஸ் ட்ரைனிங் இருக்கும். 3 டேஸ் கிளாஸு. ஸோ ஆன்லைன் தான், 1-to-1. பட்டு ஓகேவாக போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நாளைக்கு கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜு, அதுக்கப்புறம் ஒர்க்கு. ஸோ பிஸியாக இருந்த டைமில் நம்மளும் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை சில டைம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு 70% ஆஃப் பீப்புளோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப் டு 21-22 ஏஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கும் மாறி போகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலிங்ஸ் படிக்கிறோம், நல்லா படிக்கணும். அப்போ நல்லா படித்தா தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ நல்ல காலேஜ் போனால் தான் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆன பிறகு அதுக்கடுத்து லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இதே ஃபார்மேட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கேப்பில் நமக்கு பிடிச்சதை வந்து அப்பப்போ பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா இல்லைன்னா நம்மளால் ஒரே ரொட்டேஷன் லைஃப் எல்லோரும் பண்ணுற லைஃபே தான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க பார்த்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கவங்க பார்த்துட்ருக்காங்களாம் சரி இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து பேரலி ஒரு 1 or 2 hours பர் டே நமக்காக நம்ம ஒதுக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்சது பண்ணலாம். எதாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது எனி ஆக்டிவிட்டீஸ் நமக்கு பிடிச்சதை பண்ணோன்னா இட் வில் பி ஹாப்பி அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ஏன்னா நான் ஸ்கூல் காலேஜிலலாம் ரொம்ப இர்ரெகுலராக தான் இருப்பேன். படிப்பேன், ஒரு ஆவரேஜாக படிச்சிருவேன். பட் ஆனால் வந்து ஒரு இதுலேயே அட்டென்ஷன் இருக்காது. ரொம்ப கிளாஸஸ் ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டேன், அது இதுன்ட்டு இருந்தேன். பட் ஸ்டில் நானும் இந்த மாதிரி டிசிப்ளின்டாக நானே ஒருத்தர்கிட்ட இன்வால்மெண்ட்டாக போய் எனக்கு வந்து சொல்லித்தாங்க, இதை நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் அதை டெடிக்கேஷனாக பண்ணுறேன் அப்படின்னமோ எனக்கே என் மேலே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ டிசிப்ளின் வந்திருக்கு. ஸோ டிசிப்ளின்டாக சம்திங் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்றதுல. ஸோ நீங்களும் யாராவது பார்த்துட்ருக்கவங்க கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டிங்கன்னா பாருங்கள். மோட்டிவேட் மட்டும் ஆனால் பத்தாது, கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் கீ டு சக்ஸஸ். பார்ப்போம், நம்ம இப்போ தொடங்கியிருக்கோம். நீ எவ்வளோ லாங் போக போகிறோம், என்ன மாதிரி இருக்க போகுது நம்ம ஜேர்னின்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி. உங்களுக்கும் என்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். சின்ன சின்ன ஸ்கில்ஸ் பற்றிலாம் இன்றைக்கி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ்ஸு ஹேண்ட் ஸ்டாண்ட், வால் ஸ்டாண்ட் வந்து ட்ரை பண்ணுறோம் இப்போது. பட் ரொம்ப டஃப்பாகவே தான் இருக்குது. பட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமில். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைக் இம்ப்ரெஸ்டாக இருக்கும் எல்லாமே, ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதை பற்றி கொஞ்சம் இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டு தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகே ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது. பட் ஆனால் வீடியோ பார்த்த மாதிரி அவ்வளோ ஈஸிஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பயத்தை வந்து பிரேக் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதை பிரேக் பண்ண பிறகு தான் நம்மளால் வந்து லைக் ப்ராப்பராக அந்த ஸ்கில்ஸில் எப்படி அந்த பேலன்சிங் எப்படி அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ மெயின் இதில் வந்து கொஞ்சம் பேசிக்காக ஸ்ட்ரென்த் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அந்த கோர் ஸ்ட்ரென்த்து அண்ட் பேலன்சிங் தெரிஞ்சிருக்கணும் நல்லாவே. ஸோ அதுக்கு மெயினான விஷயம் ட்ரைனிங். ஸோ கன்சிஸ்டன்ட்டியாக ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தால் ஐ திங்க் ஒன் டே அச்சீவ் பண்ண முடியும்னு. லெட்ஸ் என் வீடியோ பார்த்துட்டே இருங்க, அச்சீவ் பண்ணுறோமா இல்லையான்னு தெரிய போகுது. ஸோ நம்ம கிரவுண்டுக்கு மேக்ஸிமம் உள்ள ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சிருச்சு. கிரவுண்டில் வந்து கொஞ்சம் வாக்கிங் அண்டு ஸ்ப்ரிண்ட் ஓடிட்டு ஸோ இந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க.